சமயமும் தேவ செயலும் எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை கணித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை தான், எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன அற்புதங்கள் நிச்சயமாய் நடந்தேறும். அப்ப தேவ செயல் நேரிடுவதற்கு சில நேரம் கால தாமதம் ஆகிறது. கால தாமதமாகும் பொழுது நீங்களும் நானும் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப எல்லாவற்றுக்கும் தேவ செயல் நேரிட வேண்டும். அப்ப திறமையின் அடிப்படையில ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் முன்னேற்றம் அமைவதில்லை. பணத்தின் அடிப்படையில சிலர் வியாதியிலிருந்து வெளியே வருவதில்லை. சில காரியம் பணத்தை வைத்து செய்ய முடியாத பல காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் தேவ செயல் நேரிட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக தேவ செயலை செய்ய போகிறார். வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 11 சொல்லும் பொழுது சிந்தித்து அற்புதமான சொன்ன ஒரு வார்த்தை, நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்ப யுத்தத்திற்கு திறமைகள் மட்டும் போதாது, ஓடுவதற்கு ஸ்தோத்திரம் ஓட்ட போட்டியில ஓடுவதற்கு பலன் இருக்கிறது என்பதற்காக எல்லாரும் ஜெயிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஞானம் இருக்கிறதுனால எல்லாரும் தொழில கொடிகட்டி பரப்பார்கள் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஞானம் இருக்கிறதுனால எல்லாரும் வெற்றி அடைவார்கள் என்றும் சொல்லவில்லை. அப்ப எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு தேவ செயல் நேரிட வேண்டும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சீக்கிரமாய் தேவ செயல் நேரிட போகிறது. தேவனுடைய செயல் அது வரும் பொழுது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு பிசாசின் வல்லமையும் எந்த ஒரு சக்தியும் நிச்சயமாய் அது தடுத்து போடுவதில்லை. எனவே நீங்களும் நானும் தேவ செயலுக்காக காத்திருங்கள். பல பரிசுத்தவான்கள் அந்த டைமத்துக்காக அந்த காட்ஸ் வில்லுக்காக காத்திருந்தார்கள். எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவ செயலுக்காக, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ செயலுக்காக, தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப திறமையின் அடிப்படையில அநேக ஜெயிக்கவில்லை. அநேக முட்டாள்கள் வாழ்க்கையில முன்னேறி போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப தேவ செயல்கள் அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இப்பொழுது நீங்களும் நானும் அதிகமாய் தேவ செயலுக்காக காத்திருக்க வேண்டும். தேவ செயலுக்காக போராட வேண்டும். பிரைஸ் கார்டு சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட். அப்ப ஸ்தோத்திரம், பல சந்தர்ப்பத்துல அவர் தேவ செயலுக்காக காத்திருந்தார்கள். அப்ப 12 வருஷம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரியை பார்க்கிறோம் பைபிள்ல. 12 வருஷம் வியாதியுள்ள ஒரு பெண். அப்ப அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவ செயல் வெளிப்படுவதற்கு அறிகுறியே இல்லை. பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஸ்தோத்திரம், சொத்துல வியாதிக்கே சொத்து முழுவதும் முடக்கப்பட்டது, காலி செய்யப்பட்டது. அதே வைத்தியரால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் ஸ்திரீ. ஆனால் தேவ செயல் அவருக்கு வரும் பொழுது, தேவனுடைய செயல் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அற்புதமாய் சுகமடைந்ததை பார்க்கிறோம். அப்ப இயேசு வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது இயேசுவின் வஸ்திரத்தை எப்படியாவது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேங்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வரும் பொழுது, இப்போ அவளுக்குள்ள விசுவாசமும் தேவ செயலும் அந்த இடத்துல சந்திக்கிறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையில விசுவாசமும் தேவ செயலும் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சமாரியா அந்த தேசத்துல ஒரு பெண்மணியை பார்க்கும் பொழுது தவறான வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண். அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தேவ குமாரன் சந்திக்க வேண்டும். தேவ செயல் அவருடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். எனவே அந்த நாள்ல ஸ்தோத்திரம், அந்த நாள்ல அந்த காரியத்துக்காக இயேசு சமாரியா தேசத்தின் வழியாக, யூதர்கள் சமாரியாவோடு சம்பந்தம் கலப்பதில்லை. யூதர்கள் சமாரியாவுடைய அந்த ரோட கூட கிராஸ் பண்ண மாட்டான். அப்ப யூதர்கள் ஒரு இடத்த விட்டு அடுத்த விட்டு போகும்போது சமாரியா உள்ளுக்குள்ள இருந்தா கூட சமாரியாவோட ஊடுருவி போகாமல் சமாரியாவை சுற்றி போனார்கள். ஆனால் இயேசு அந்த பெண்ணை சந்திப்பதற்காக சமாரியாவில் ஒரு எழுப்புதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த சமாரியா பெண்ணை அந்த கிணற்று அருகில சந்திக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப கிணற்று பக்கம் சந்தித்து கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கொடு சொல்லும் பொழுது, நீ யூதரா இருக்க, நான் எப்படி உமக்கு தண்ணி கொடுக்க முடியும் சொல்லும் பொழுது சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறை புட்டு வைக்கிறார்.
பூட்டு பூட்டு வைக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் மலர ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையிலே நடைபெற்றக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் என்று சொல்லி சமாரியாவிலே அந்த பெண் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தால் பிரியமானவர்களே. எனவே சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையில இயேசு அந்த தேவ செயலை நேரிட பண்ணினார். இந்த காலை வேளையில உன் பிசினஸுக்குள்ளாக இயேசு தேவ செயலை நேரிட பண்ண போகிறார். உன்னுடைய காரியத்துக்குள்ளாக, உன் பிள்ளையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக, உன்னுடைய எல்லா எல்லைகளுக்குள்ளாக, ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளாக ஒரு தேவ செயல் வரும் பொழுது, பிரைஸ் காட், தேவனுடைய வழி நடத்தல் வரும் பொழுது இது எப்படி இருக்கு? அப்ப எல்லா காரியமும் நிச்சயமாக மாறும், மாற்றி அமைக்கப்படும். எனவே சாலமோனுடைய ஞானிட்ட இல்லாத ஞானம் இல்லை. அப்ப 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 ஏகப்பட்ட ஞானம் சாலமோன் இருக்குது. அப்ப ஏகப்பட்ட பண புதையல்கள் சாலமோன் இருக்குது. அப்ப சாலமோனின் ஞானத்தை தேடுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள். அப்ப மத்திய கிழக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே சாலமோனுடைய ஞானத்துக்காய் காத்திருந்தார்கள். சாலமோனுடைய ஞானத்தை தேடி வந்தார்கள். அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவுக்கு பணம் கொடுத்தார். அப்படி இருந்தும் சொன்ன ஒரு மனிதன் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் தேவ செயல் நேரிட வேண்டும், எல்லாவற்றுக்கும் தேவன் அந்த அந்த சமயத்தை உண்டு பண்ண வேண்டும், அந்த டயத்தை உண்டு பண்ண வேண்டும். எனவே இந்த காலை வேளையில ஆமா, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு டயம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு டயம் சரியாத்தான் இருக்கு, உங்களுக்கு நேரம் சரியாத்தான் இருக்கு. தேவ சமயம் இப்ப நேரிடாம இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு திறமை இருக்கு பிரதர், உங்களுக்கு திறமை இருக்கு சிஸ்டர். எனவே சில காரியங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கலாம். அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதங்களா இருக்கலாம். சில காரியத்தை நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம், அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படாமலே இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்கப்படும். அப்ப நம்ம பழுகி பெருகும்படி கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது பார்க்கும் பொழுது ஏசேக்கு சித்தனா போன்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் பிரச்சனை. அப்ப வாக்குவாதங்கள், பிரச்சனை ஈசாக்குடைய வாழ்க்கையில சந்தித்தது. ஆனால் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் அடுத்த நகருக்குள்ளாக போகும் பொழுது கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருந்தார். இந்த காலை வேளையில அடுத்த நகருக்குள்ளாக நடந்து போகும் பொழுது, அடுத்த நகருக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எனவே நான் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், நான் கடன் என்கிற மரண பள்ளத்தாக்குள் இருக்கிறேன், வியாதி என்கிற மரண பள்ளத்தாக்குள் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காக, அது நிச்சயமாக தேவன் ஆமா ஆசீர்வாதம் உள்ள பள்ளத்தாக்காக மாற்ற முடியும். ஆமா, 4ஆம் நாள்ல பிராக்காவிலே கொண்டாடினார்கள். பராக்கா என்பது ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு. அப்ப ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கை நிச்சயமாய் தேவன் உண்டு பண்ண முடியும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி மாற்றிக் கொள்கிறார்கள். சங்கீதம் 84 வாசிக்கிறோம். அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரா, தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நிச்சயமாய் வாழ்க்கையில ஒரு தேவ செயல் உண்டு என்று தேவன் தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ செயல் இருக்கு பிரதர், தேவனுடைய வழி நடத்தல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது பிரதர். எனவே உன்னுடைய வீட்டு காரியங்கள், ஆமா வீட்டு காரியத்தை, ஆமா நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மறிக்க போகிறீ. ஏசியாவுக்கு வந்த ஒரு வார்த்தை, ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு வந்த ஒரு வார்த்தை, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மறிக்க போகிறீ. ஆனால் இவர் செபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தையே மாற்றி போடுகிறார், அந்த சூழலையை மாற்றி போடுகிறார். இப்பொழுது பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக 15 ஆண்டு எக்ஸ்பைரி ஆக வேண்டிய மனுஷன் 15 ஆண்டுகள் வாழும்படியாக, 15 ஆண்டுகள் ஸ்தோத்திரம், இன்னும் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளும்படியாக, இன்னும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக 15 ஆண்டுகள் எசேக்கியாவை கர்த்தர் வாழ வைத்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, செபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய செயல் வெளிப்படுகிறது, செபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவனையே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ செயல் வெளிப்படுகிறது. இந்த காலை வேளையில ஒருவேளை சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, தேவ செயல் வெளிப்படவில்லை, தாமதமாய் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும்போது அவர்களும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு சொந்தமான பூமியை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அழகிய கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனா வாழ்க்கையை பார்க்கும்போது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பிரச்சனைக்குள்ளாத ஒரு வாழ்க்கை, ஆமா பார்வோனுடைய கொடூரமான குணங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்கிறார்கள்.
ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகவில்லை, யெகோவா தேவனை விட்டு வெளியே வரவில்லை, மாறாக அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார். இந்த காலை வேளையில உங்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார், உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார். எசேக்கியா சொன்ன உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இப்போ கண்ணீரை பார்க்கக்கூடிய தேவன் நிச்சயமாய் கண்ணீருக்கு அற்புதத்தை செய்வார். எனவே உங்க கண்ணீருக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு பிரதர். உங்க கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு அன்பு சகோதரியே. உன் கண்ணீரை உலக மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், உன் கண்ணீர்களை உறவுகள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் உன் கண்ணீரை வானத்தையும் பூமியும் படைத்த அதை உண்டாக்கின தேவன் நிச்சயம் உன் கண்ணீருக்கு அது பதில் தருகிறார். அதுக்கு அற்புதத்தை என்ன செய்கிறார். அப்ப 400 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க முடியவில்லை. 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அப்ப கர்த்தர் அந்த சமயத்துல மோசேயை கொண்டு வருகிறார். பிரைஸ் காட். அப்ப மோசேயை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாக அற்புதங்களை செய்கிறார். அதுக்கு முன்பாகவே பல மோசையை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பல மோசேக்கள் பார்வோனை ஜெயிக்க முடியாது. அந்த கொடுமையான அசுத்த ஆவி இருள் வல்லமையை ஜெயிக்க முடியாது. எனவே சரியான ஒரு மோசையை கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்றாருன்னா சமயத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில ஆமா, நீங்க உடனே மாம்சத்துல யுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா சில காரியத்தை ஜெயித்திருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சில காரியத்துல உங்களுக்கு ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். இந்த தேவ செயல் நேரிடும் பொழுதுதான் பார்வோனை மோசே ஜெயிக்க முடியும். தேவ செயல் நேரிடும் பொழுதுதான் செங்கல் 2ஆக பிரியும். தேவ செயல் நேரிடும் பொழுதுதான் எரியோ பட்டணம் விழுந்து 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 அதை சுதந்திரிக்க முடியும். தேவ செயல் நேரிடும் பொழுதுதான் ஒரு யோர்தானை கடக்க முடியும். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவ செயல் நேரிடும். விசுவாசமா இருங்க. விசுவாசத்தை தளர பண்ணக்கூடிய அசுத்த ஆவிகளுக்கு விலகி இருங்க. பிரைஸ் காட். எனவே வார்த்தையை திருடும்படியாக பிசாசு போராடி கொண்டே இருப்பான். சூழ்நிலையை காமித்து விட்டு சூழ்நிலையை பார்த்து 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 தேவ வார்த்தைகளை இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக பிசாசு போராடி கொண்டே இருப்பான். எனவே சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும், நீ வியாதியோடு இருந்தாலும், ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கான வார்த்தைகளை தருவார், உங்களுக்கான ரேமாவை தருவார். எனவே பிசாசு திருட, வார்த்தையை திருட இடம் கொடுக்க வேண்டாம். வார்த்தை முக்கியம், முக்கியம் பிரதர். வார்த்தை முக்கியம் அன்பு சகோதரியே. தேவனுடைய வார்த்தையை உங்களை விட்டு எடுத்து போடாதபடிக்கு என்ன செய்ய, பிசாசு எடுத்து போடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அதைத்தான் மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இப்ப மரியாள் வார்த்தை மேல கவனமா இருந்தார்கள். மரியாள் லாசருடைய சகோதரி, மார்த்தாளுடைய சகோதரி. அப்ப மார்த்தாள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ஸ்தோத்திரம் மரியாள் துக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையினாலே மரியாள் நிறைந்திருந்தாள். இந்த காலை வேளையில நம்ம அநேக நேரம் லௌகிக துக்கம் அமிழ்த்து போடுகிறது, அநேக நேரம் பிரச்சனைகள் அமிழ்த்து போடுகிறது. அது வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்வென்றால் வார்த்தையை மரியாள் போல வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தை நிச்சயமாய் வாழ வைக்கும். அப்ப ஸ்தோத்திரம் இதுல சொல்லும் பொழுது அப்ப தேவ செயல் நேரிட வேண்டும். அப்ப வில்லிங்கா இருந்தாலும் ரன்னிங்கா இருந்தாலும் காட்ஸ் வில்லுதான், காட் கிரேஸ் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அப்ப நான் ஓடக்கூடிய திறமசாலி பிரதர், நான் யுத்தம் பண்ணக்கூடிய திறமசாலி சகோதரியே. அப்படி இருந்தாலும் அவனுக்கு தேவன் அந்த காரியத்தை நேரிட பண்ண முடியும். சோர்ந்து போகாத. இன்னொரு வசனத்தை, உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்ப. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28 சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, எல்லாம் தெரிந்த ஒரு வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு உள்ளவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இங்க சொல்லும் பொழுது அங்க சொல்லுது சமயம் நேரிடணும்னு சொல்லுது. பழைய ஏற்பாடுல ஓல்டு டெஸ்ட்மென்ட்ல சொல்லும் போது பிரசங்கி சொல்றாரு ஒரு சமயம் வரணும் பிரதர், ஒரு சமயம் வரணும் சிஸ்டர்ன்னு சொல்றாரு. ஆனா இங்கே பார்க்கும்போது ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இன்னொரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்றால், நீ அவளிடத்தில் அன்பு கூர்ந்தால், தேவகுமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தால், தேவன் நம்மை நடத்துவார் என்று நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஏனென்றால் உன்னுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படவில்லை, உன்னுடைய தீர்மானத்தின்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய தீர்மானத்தின்படி, சூப்பர்ல, வா அருமையா இருக்குல்ல, அனாதி தீர்மானத்தின்படி தேவன் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார்ல, அந்த திட்டத்தின்படி அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அப்ப அழைப்பு முக்கியம் பிரதர். உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் சகோதரா. சோர்ந்து போகாத, ஊழியத்தை விட்டு சோர்ந்து போகாத. உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உன்னை பிரஜாதி குடும்பத்திலிருந்து அழைத்திருக்கிறார். நிச்சயமா உன்னை கனம் பண்ணுவா, நிச்சயமா வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். எனவே சோர்ந்து போகாத, ஊழியக்காரரை விட்டு பின் வாங்கி போகாத, பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து போகாத, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை விட்டு பிரிந்து போகாத. ஏன்னா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்.
அவர் அழைத்ததுனால தான் பல பரிசுத்தவான்கள் மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். பேசலாம். எனவே அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே. இப்போ உன் மேல ஒரு கிருபை வைத்திருக்கிறார், உன் மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் அழைத்தார்ல, அந்த அழைத்த உன்னை தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார்ல, நன்மைக்காக மட்டும் நடக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக மட்டும் நடக்கும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. அதுல பிந்தின பகுதியில் வரும்பொழுது 32 சொல்லும்போது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை, சொந்த மகன் என்று பார்க்கவில்லை. பிதாவாகி தேவன் இயேசுவை நமக்கு தூக்கி கொடுத்தாரு. ஆமா, தூக்கி கொடுத்தாரு. ஆமா, என்ன தூக்கி கொடுத்தீங்க கேட்கிறாங்கல்ல. ஆமா, இயேசுவை தூக்கி கொடுத்துட்டார். ஆமா, சிலுவை வரைக்கும் தூக்கி கொடுத்துட்டார். இப்ப அவரவே தூக்கி கொடுத்துட்டார் அப்படின்னா உனக்கு எனக்கு மற்ற காரியத்தை, மற்ற சகாயத்தை, மற்ற உதவிகளை, மற்ற பொருட்களை, மற்ற பணங்களை அவர் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். சிந்திக்கக்கூடிய வார்த்தை, யோசிக்கக்கூடிய வசனம், யோசிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப குமாரனவே தந்தார், நிச்சயமாய் மற்ற காரியத்தை தருவார். சமயம் நேரிட வேண்டும், காத்திருப்போம். ஆமா, காத்திருக்கிறவர்கள் நாம வெட்கப்பட்டு போவதில்லை என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருங்க, மனுஷ முகத்துக்கு காத்திருக்க வேண்டாம். அவன் மனுஷ முகத்துக்கு காத்திருக்கும் பொழுது நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், அடுத்து பிளாக் பண்ணிடுவான். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் பிளாக் பண்றது இல்லை. அவர் இன்னமும் நம்மோடு உறவாடக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் காட். எனவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16 சொல்லும் பொழுது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்ப வில்லிங் அண்ட் ரன்னிங். அப்ப ஓடுகிறவனாலும் அல்ல, ஆமா, ஓடுகிறவனும் அல்ல, விரும்புகிறவனும் அல்ல. இது எனக்கு விருப்பமாக இருக்குது. ஆமா, இந்த பகுதியை ஊழியம் செய்வதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே நான் ஒரு தொழிலை தொடங்குவது விருப்பமாக இருக்கிறது. இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் வேறு விதமாக இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாக இருக்கிறது. கலாத்தியர் 4 வாசிக்கும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது என்ற வார்த்தை வருது. காலம் நிறைவேறின பொழுதுதான் குமாரனை ரிலீஸ் பண்றார். அப்ப ஆதாம்ல இருந்து 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு பிதாவாகி தேவன் அனுப்புகிறார். அதுக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கலாமே. ஆமா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பியிருக்கலாமே. சரியா 4000 ஆண்டுகளுக்கு ஏன் அனுப்பணும் அப்படி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை ஏசியா எருமையா திருச்சி காலங்கள்ல பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கலாமே. ஆனா குமாரனை அனுப்பவில்லை. அல்லது ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பிறகு அனுப்பியிருக்கலாமே, அனுப்பவில்லை. இங்க பார்க்கும்போது எதுக்கு அப்படின்னா சரியான ஒரு நேரம் வருது. அப்ப குமாரன் வெளிப்படுவதற்கே ஒரு சரியான ஒரு டயத்தை வைத்துக்கிறார். ஆமா, குமாரன் வெளிப்படுவதற்கே டைம் அண்ட் வில்லு. அப்ப ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயிடத்துல பிறந்தவரும் என்று நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 4. அப்ப காலம் நிறைவேறும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய குமாரனை அனுப்புற. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு காலம் இருக்கு பிரதர். ஆமா, உங்களுக்கும் காலம் வரும். நீங்களும் வாழ்வீர்கள், நீங்களும் சோர்ந்தரிப்பீர்கள், நீங்களும் மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எனவே சோர்ந்து போக வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் பலவீனமானவன், மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லாதபடிக்கு, இல்லை, கர்த்தர் நேர்த்தியாக என்னை நடத்த முடியும், நேர்த்தியாய் ஒரு பரிசை வைத்திருக்கிறார், நேர்த்தியாய் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசமாய் ஸ்தோத்திரம் முன்னோட்டமாய் கடந்து போகும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே ஒரு காரியத்துல விருப்பம் இருக்கிறது, ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நம்ம அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் பிரதர் அப்படி சொல்றாங்கல்ல அநேகர். ஆமா, அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இங்க ஓடுகிறவனும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆமா, இறங்குகிற தேவனாலே ஆகும். இந்த காலை வேளையில அப்ப இறக்கம் கர்த்தர் தான் செய்யணும். ஆமா, ஓட்டு போட்டால் ரிசல்ட்டை கர்த்தர் தான் தரணும். சூப்பர்ல. ஆமா, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் ரிசல்ட்டை கர்த்தர் தான் தரணும், வெற்றியை அவர் தான் தரணும். இங்க பார்க்கும்போது இறங்குகிற தேவனாலே ஆகும். இந்த நாள்ல உன் வாழ்க்கையில தேவன் இறங்குறவராக இருக்கிறார். அதுல முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் நமக்கு புரியல அப்படின்னா அதுக்கு முந்தின ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். அப்ப சொல்லும் பொழுது அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன்றார். அப்ப ஸ்தோத்திரம் யாரு மேல் இருக்க வேண்டும் என்று முடிவை அவர் தான் எடுக்க முடியும். ஆமா, நீங்கள் நான் எடுக்க முடியாது. எனவேதான் பார்க்கும்போது சில பேர் அப்ப பாவம் செய்யறான், வெளியே வர்றான், இப்படியே இருக்கான். ஆனா அவன் பார்க்கும்போது பயங்கரமான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறான். சில பேர் பரிசுத்தவான், அதுக்காக ஸ்தோத்திர பரிசுத்தை தவறா பேசல.
ஆமா, தேவ செயல் அங்க நேரிட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப உங்க லைஃப்ல நிச்சயமாய் தேவ செயல் நேரிடும் பிரதர். அப்ப எவன் மேல் தேவன் இரக்கமாயிருக்கிறார் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன்னு சொல்றார். அப்ப என் மேல இரக்கமாயிருங்கன்னு தான் ஜெபிக்கணும். தேவனே என் மேல் கிருபையா இரும் என்று ஜெபிக்கணும். ஆமா, அவன் மேல என் கிருபையா இருந்தீங்க, அவன் மேல என் கிருபையா இருந்தீங்க கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா அதுல வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு அழைப்பு அழைக்கிறார். என்ன அதுல பார்க்கும்போது என்னன்னா 9ஆம் அதிகாரம் 9:11 சொல்லும்போது, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனை தெரிந்து கொள்ளுதலின்படியே அவருடைய தீர்மானம் கிரியைகளிலால நிலை நிற்காமல் அரைக்கிறவர்களால நிலை நிற்கிறது. அப்ப பிள்ளைகள் பிறக்கல. யாரு பிறக்கல அப்படின்னா ஏசா யாக்கோபு பிறக்கல. ஏசா யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஆமா, ஆனால் கிரியை பார்த்தும் போது ஏசா ஒன்னும் ரொம்ப மோசமானவன் அல்ல. ஆனால் யாக்கோபை பார்க்கும்போது பயங்கரமான ஏமாற்று பெருவழி. ஆமா, சீட்டிங் கேஸ். ஆனா யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா இங்க கிரியையினாலேயே தெரிந்து கொள்ளல. யாக்கோபு இப்படிலாம் கிரியை பண்ணுவான், ஆனா ஏசா பரிசுத்தமா இருப்பான். அதுக்காக நம்ம ஏசாவை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அப்படின்னா, இங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு அழைத்தார். இந்த காலை வேளையில உங்களை தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக அழைத்திருக்கிறார். அதான் நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை முன் குறித்திருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமா, அப்ப அதுல வாசிக்கும் போது மல்கியா சொன்ன ஒரு வார்த்தை, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுக்கிறார். அப்ப ஏசாவை ஏன் வெறுக்கிறாருன்னு நம்ம கேட்கவே முடியாது. ஆமா, சேஷ்ட புத்திர பார்த்து ஒரு தவறு இழைத்தார். ஆமா, ஒரு சில காரியம் தவறு இழைத்தார். ஆனால் யாக்கோபோ அப்படி இல்லாதபடிக்கு எல்லா காரியம் தவறு இழைத்தார். ஆனால் தேவனுடைய இரக்கம் யாக்கோபை தெரிந்து கொண்டது. அப்படி சொல்லும் பொழுது அப்ப தேவன் பொல்லாதவருக்கு சப்போர்ட் பண்றாரா அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கேட்க கூடாது என்று சொல்கிறார். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்துல அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஆமா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத. வெளியே ஒரு மனுஷனை பார்த்து ஸ்தோத்திரம் அவருடைய செயல் காரியங்களை பார்த்து குறை சொல்லிடாத, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாத, நியாயம் திருத்துறாத. ஏன்னா அவனுக்கும் தேவனுக்கும் வேற கனெக்டிங்ல இருக்கும். பிரைஸ் காட். எனவே இந்த காலை வேளையில ஆமா, கிருபையை நாம் நாட வேண்டும், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தேவனே உமது தேவ செய்ய வாழ்க்கையை நேரிட வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அதுக்காக மற்றவன்கிட்ட நிறைவேறிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட நிறைவேறலன்னு சொல்லி நம்ம காண்டாயிடக்கூடாது, கோவப்பற்றக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, தேவன் மேல மனத்தாங்கலாகவே இருக்கக்கூடாது. ஆமென். எனவே கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். நம்ம அதுக்கு வரைக்கும் என்ன செய்யணும்னா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் லக்கில் 44 சிஎம் ஆயிடுறான், சில பேர் 68 சிஎம் ஆகிறான். அப்ப அவனுடைய காரியத்தை பொறுத்து அமைகிறது பிரியமானவர்களே. சில பேர் பார்க்கும்போது 25 வெல் செட்டில்மெண்ட்டுங்கிறான், சில பேருக்கு 45-50 செட்டில்மெண்ட் ஆகவே முடியல. ஆனாலும் 2 பேரையும் கர்த்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. பிரைஸ் காட். எனவே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ செயல்கை காத்துருங்க. ஆமா, வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள், போராட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவீர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆச்சரியமான விதத்தில் தேவன் உங்களை நடத்த போகிறார். எனவே இறங்குகிற தேவனாலே ஆக முடிக்க விரும்புகிறேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஆமா, வில்லிங் அண்ட் ரன்னிங். இறங்குகிற தேவனாலே ஆகும். காட் கிரேஸ். அவர்தான் காட் கிரேஸ். அவராலே எல்லாம் ஆகும். இந்த காலை வேளையில அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் எல்லாவற்றையும் நடத்துவார். ஆனால் நாம் நம்முடைய ஸ்கில்ல திறமையை வளர்த்துக்கொள்ள போராட வேண்டும். நாம் முயற்சியை கைவிடக்கூடாது. அதே சமயம் 100க்கு 100 அவரவே சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் விலையை செய்கிறவர் கர்த்தர், பலன் அளிக்கிறவர் கர்த்தர், அவனுக்கு கிரியை செய்கிறவர் கர்த்தர். ஆமா, மெடிசன் நம்ம உடம்புல வேலை பார்க்கறனாவே ஆமா கடவுள் கர்த்தர் உதவி செய்யணும், இயேசு உதவி செய்யணும், சாமி உதவி செய்யணும். மெடிசன் உள்ள வேலை பார்க்கறதுக்காகவே ஆமா, ஒரு ஃபீவர் குணமாகனாவே மெடிசன் வேலை பார்க்கறனாவே கடவுள் வேலை பார்க்கணும். அப்பதான் மெடிசன் உள்ள வேலை பார்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மாத்திரை போடும் பொழுது ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர விரும்புகிறேன், இந்த மாத்திரை அவசியம், ஆனா அதை பார்க்க உண்மை நம்புகிறேன்னு சொல்லி தான் மாத்திரை எடுத்துக்கொள்ளணும், மருந்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, இறை வார்த்தைங்கிற மாத்திரை எடுக்கணும், வசனத்தை அறிக்கை செய்யணும், தேவனை சார்ந்து இருக்கணும். அப்பதான் நாம் நிச்சயமாய் தேவ செயலுக்கு நேராகி நடத்தப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே அவன் உதவி செய்யல, இவன் உதவி செய்யல, அவன் மறந்துட்டான், இவன் மறந்துட்டான்னு சொல்லி கோபமுகமா இருக்காதீங்க. ஆமா, கோபமுகமா இருக்காதீங்க, கோவப்படாதீங்க. ஆமா, சில காரியத்தை மறக்க கர்த்தரே செய்கிறார். ஆமா, 2 வருஷம் யாரை மறந்தார்கள் என்றால் ஆமா யோசேப்பை மறந்துட்டான். அர்த்தம் சொல்லி
அவனுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றி வைத்து, ஆமா, பார்வனுக்கு மறுபடியும் அசண்டா கோர்த்து விட்டு பல வேலையை பார்த்த அருமையான யோசேப்ப 2 வருஷம் மறந்துட்டான் சார். ஒருவேளை மறக்காமல் நினைத்திருந்தால் ஸ்தோத்திரம் அப்படியே அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். அவன் மறந்தது நல்லது. மறந்ததுனால தான் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அப்ப பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வரும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாய், காவல் கிடங்கிலிருந்து தீவிரமாய் யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இப்ப பார்க்கும்போது அந்த சொப்பனத்தின் அடிப்படையில, ஏற்கனவே யோசேப்பு வாழ்க்கையில சொப்பனத்தின் அடிப்படையில தேவன் நிச்சயமாய் அவனை ஆசீர்வதித்து மேலே கொண்டு வந்தார். இப்ப மறந்தது நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, காரா நல்லதுங்கிறான்ல, மறந்தது நல்லது. ஏன் நல்லதுன்னா, மறக்காமல் இருந்தால் உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளாக ரிலீஸ் பண்ணி அடுத்த வாரத்துக்குள்ளாக தகப்பனத்துல போய் சேர்ந்திருக்க முடியும். அப்பயும் அவனை கொலை செய்யணும் யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பான் பிரதர்ஸ். இப்ப பார்க்கும்பொழுது அவன் மேல அவன் மேல கையே போட முடியாது. அவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி தான் யோசேப்பை தொட முடியும். அந்த அளவு கர்த்தர் மேலே கொண்டு வந்து வச்சுட்டார். எனவே இந்த காலை வேளையில அவன் மறந்துட்டான், அந்த ஊழியன் மறந்துட்டான், அந்த விசுவாசி மறந்துட்டான், அவன் மறந்துட்டான், இவன் மறந்துட்டான் பேசாதீங்க. கர்த்தர் மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை மறக்காம இருக்காரு பிரதர். ஆமா ஆமா, உதவி செஞ்சுட்டு இருக்கவெல்லாம் ஸ்பான்சர் போயிட்டான், உதவி செஞ்சவெல்லாம் மறந்துட்டான். இல்ல உன்னை அழைத்தவர் நடத்துவார். உன்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் நிச்சயம் உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை நடத்துவார். நீ கவலை கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ செயல் நிச்சயமாய் நேரிடும் என்று கூறி முடிக்க விரும்புகிறேன்.